ஹலோ. எஸ் டாக்டர் சொல்லுங்கள். அண்ணாமலையை டிஸ்சார்ஜ் பண்ணுறோமா? ஓ சரிங்க. அப்போ புது பேஷண்ட் யாருங்க? புது பேஷண்ட் அட்மிட் பண்ணுறோமா? பேருங்க? ஹெச் ராஜாவா? ஆ சூப்பருங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட் இருக்குமா? ஓ வெரி குட் வெரி குட். ரைட். அப்போ அண்ணாமலையை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஹெச் ராஜா அட்மிட் பண்ணிடுறோம். ஆப்ரேஷன் எப்போங்க? இப்போவே வா. இப்போவே பண்ணுறோமா? சரிங்க. இப்போ ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவோமா? மகிழ்ச்சி. ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். தமிழ் கேள்வியினுடைய ட்விட்டர் பேஜ், எக்ஸ் வலைத்தள பக்கத்தையும் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். தமிழ் கேள்வியினுடைய யூடியூப் சொந்தங்கள் கூட தமிழ் கேள்வியினுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்விட்டர் பேஜை கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். எஸ், நம்ம சொன்ன மாதிரி அண்ணாமலையை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், ஹெச் ராஜாவை அட்மிட் பண்ணுறோம். நம்ம அண்ணாமலை வெளிநாடு போகிறாரு அப்படின்னோடனே பலருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ நல்ல பையன், நிறைய கண்டென்ட் கொடுப்பாப்புல, அதெல்லாம் பாராட்டணுங்க. அந்த மாதிரி காமெடி சென்ஸ் நல்லா உண்டு. எதையாவது உளருவாப்புல. போயிட்டாரு, என்னடா பண்ணுறது? யாராவது உருப்படியாக யாராவது ஒரு நல்ல தலைவர்களை எதையாவது கொண்டு வந்து பொறுப்பில் வச்சுட்டாங்கன்னா, அவங்க சென்சிபிளாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து பதறி கொண்டு இருந்த பொழுது, அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், அண்ணாமலையை விட உங்களுக்கு கண்டன் தர மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இப்போ நியமித்திருக்கிறார்கள். ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டி. அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் யார்? நம்ம ஐயா மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்கள். சூப்பரில் வந்த உடனே கண்டன் கொடுத்துட்டாருங்க. ஆனால் நல்ல மனுஷன். வந்த உடனே நமக்கு வஞ்சகம் இல்லாமல் கண்டன் கொடுப்பாப்புல. இப்போ அப்படி ஒரு கண்டன் கொடுத்துருக்கிறாரு. என்ன கண்டன் கொடுத்துருக்காரு தெரியுமா? விஜய யார்? நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய். விஜய நான் எப்போ ஏற்று பேசலேங்கிறேன், பேசவே இல்லைங்கிறேன்ட்டார். முடிஞ்சு போச்சு. அது இருந்துட்டான் எல்லாரும். விஜயே ஏற்று பேசலையா? யார்? ஹெச் ராஜாவா? சார், விஜயாக மட்டுமே அறியப்பட்ட தமிழ்நாட்டில் விஜயை ஜோசப் விஜய் என்று அவருக்கு ஒரு மத முத்திரையை குத்தியதே நீங்கள் தானே சார் அப்படின்னா, இல்லைங்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டார். ஆமாம். என்ன சொல்கிறாரு? நான் என்ன சொன்னேன்? விஜய் ஒரு படத்தில், மெர்சல் படத்தில் அவர் நடித்தார். அந்த படத்தில் அவர் சில டைலாக்ஸ் வச்சுட்டார். என்ன டைலாக் வச்சுட்டாரு? அந்த படத்தில் கல்வி இலவசம் இல்லை, மருத்துவம் இலவசம் இல்லைன்னா சொன்னார். நான் அந்த கருத்தை தான் எதிர்த்தேன், அவரை எதிர்க்கலை அப்படின்னு. சார் அதல்ல, நீங்கள் இன்றைக்கி மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள் ஹெச் ராஜா பேசி அந்த வீடியோ இருக்குது, நான் வீடியோவே நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே வீடியோ தான், வீடியோ ஆதாரங்கள் தான். நீங்கள் ஹெச் ராஜா இப்போ கோயம்புத்தூரில் கொடுத்த பேட்டி, நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். நான் அதுக்கப்புறம் ஹெச் ராஜா என்ன சொன்னார் இதற்கு முன்னாடி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஹெச் ராஜா பேசுனதை பாருங்கள். 100% பொய். ஐ ஹவ் நாட் கிரிட்டிசைஸ்டு விஜய். அவரோட மெர்சல் படத்தில் சொன்ன பொய்யை. ஏன்னா பாரத நாட்டில் நாடு முழுக்க ஏழைகளுக்கு கல்வி இலவசம், இந்தியாவில் இலவசமாக இல்லைன்னு சொன்ன பொய்யுக்கு எதிராக நான் அறிக்கை கொடுத்தேன். நான் விஜய்க்கு எதிராக அறிக்கை கொடுக்கல. பார்த்துட்டிங்களா? கரெக்டாக தான் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? நான் விஜயை ஏற்றே பேசலை. மெர்சல் படம் வந்த டயத்தில் நான் என்ன சொன்னேன்? கல்வியும் மருத்துவமும் இங்கே கட்டணம் இல்லாமல் இருக்கின்றன நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். அதை பாரத நாட்டில் அவர் சொல்கிறார், பாரத நாட்டில் இந்தியாவில் கட்டணமின்றி இருக்கின்றன. ஆனால் அவர் அப்படி இல்லைன்னு சொன்னார் படத்தில், அதனால நான் எதிர்த்தேன். அதுக்காக எதிர்த்தீங்க? அவர் என்ன சொன்னார்? பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை பற்றி அப்பொழுது அவர் பகடி செய்திருந்தார் அந்த படத்தில். அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஒரே நாள் 500 ரூபா 1000 ரூபா செல்லாது நீங்கள் சொன்னதுனால இந்தியாவில் எத்தனை பேர் தெரிலன்னு தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கை ஒம்பா போச்சு தெரியுமா? ஜிஎஸ்டி வரி உள்ளிட்டவற்றை பற்றி அவர் என்ன செஞ்சார்? அதில் கேலி செய்திருந்தார், பகடி செய்திருந்தார். அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், ரைட்டா? அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? 500 ரூபா 1000 ரூபா சொல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற வடிவேல் அந்த படத்தில் பேசுவார். இன் இந்தியா நோ மணி ஒன்லி கியூ. ஏடிஎம் மிஷின் முன்னாடி எல்லாரும் க்யூவில் தான் நிற்கிறோம், நோ மணி அப்படிம்பார். ஏன்னா அன்றைக்கி அதான் நடந்துச்சு. உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு அவரை வறுத்து எடுத்தீங்களா? இப்போ இல்லவே இல்லைங்கிறீங்க. அப்போ மட்டுமா நீங்கள் வறுத்து எடுத்தீங்க? அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லி அவர் ஒரு உறுதிமொழியை எடுக்கிறார்.
கட்சியினருக்கு ஒரு உறுதிமொழி. அந்த உறுதிமொழி மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி அவர் மாணவர்கள்ட்ட பேசுகிறார். மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசுகிறார். பேசும்போது அவர் என்ன சொல்றாரு? பெரியார், காமராஜர், அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை படியுங்கள்ங்கிறார். நீங்க பாடத்தை மட்டும் படிச்சா போதாது, பெரியாரை படிங்க, அண்ணாவை படிங்க, காமராஜரை படிங்கள் என்று சொன்னதற்கு இதே ஹெச் ராஜா வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார். இதே ஹெச் ராஜா விஜய கழுவி ஊத்தினார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? இல்லைங்கிறேன் அப்படின்ட்டார். நான் ஹெச் ராஜாவுக்கு வந்து இப்படி சொல்றது ஒன்றும் புதிது இல்லைன்னு வைங்களேன். அவர் எப்போவுமே என்னதான் செய்வார்? ஒன்றை சொல்லுவார், அப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஓங்கி ஏய் சொன்னியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறேன் அப்படின்றாரு. உங்களுக்கு இல்லைங்கிறேன் அப்படின்னா ஒன்றா உங்களுக்கு ஒரு வைரல் வீடியோ ஞாபகத்துக்கு ஒரு ஞாபகம் இருக்குதா? அன்பு சகோதரர் வீரபாண்டியன் அவர்கள் நெறியாளராக இருந்தார் சன் தொலைக்காட்சியில். அப்போ இந்த பக்கம் ஐயா பலராமன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மிக மூத்த தலைவர் ஐயா பலராமன் அவர்கள், பக்கத்தில் அக்கா அருள்மொழி அவர்கள், இவர் யார் ஹெச் ராஜா. அந்த வீடியோவில் சொல்லுவார், முகமது அலி ஜின்னாவே சொல்லியிருக்கிறாரு மகாத்மா காந்தியை பார்த்து, இவர் ஹிந்து லீடர்னு சொன்னாரா இல்லையா அப்படிம்பார். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஐயா மரியாதைக்குரிய பலராமன் ஐயா பேசுவார். ஐயா சொல்லும்போது சொல்லுவார், ராஜா இப்போ சொன்னார், முகமது அலி ஜின்னாவே சொல்லியிருக்கிறாரு காந்திய ஹிந்து லீடர்னு ராஜா சொன்னார் அப்படிம்பார். இல்லைங்கிறேன், நான் எப்போ சொன்னேன்ட்டாருங்க மனுஷன். அங்கே வீரபாண்டியனோடு சேர்த்து இருந்த 3 பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. இப்போ தாங்க சொன்னீங்க அப்படின்னா, இல்லை நான் இந்த விவாதத்தில் என் வாயிலிருந்து காந்திங்கிற பேரே வரல அப்படின்னு இந்த வடிவேலு ஸ்டைலில் எங்கள் மாமியார் நாகமாமலை சத்தியம் பண்ணுவார் வடிவேலு. அந்த மாதிரி சத்தியம் மட்டும்தான் பண்ணலை. நீங்கள் அந்த வீடியோ இன்னொரு வாட்டி பார்க்குறீங்களா? வைரல் வீடியோ தான். ஒருவேளை இந்த கால தலைமுறை சிலர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்காக அதை காட்டுறேன். நீங்கள் அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். அது ரொம்ப வைரலான வீடியோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் இல்லைன்னு சொன்னது எதெல்லாம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பட்டியல் இருக்குது. இந்த வீடியோவோட நிறைவில் தான் ஒரு ஹைலைட்டான விஷயமும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு. நீங்க சொன்னீங்களே என்ன காந்தியடிகள் இந்து பிரதிநிதி, நான் சொன்னேனா? ஜின்னா சொன்னதா சொன்னா இல்ல இல்ல ஜின்னா சொன்னார்னு சொன்னீங்களா இல்லையா? இல்லைங்கிறேனா? விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. நீங்க தொட்டதுனாலதான் இல்ல நீங்க இல்ல அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த விவாதத்தில் நான் காந்திஜி ஜின்னா பற்றி பேசவே இல்லை. ஏன்னா நீங்க 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. பார்த்துட்டீங்களா? இல்லை இல்லைங்கிறேன் சத்தியம் பண்ணிடுவாப்ல. இப்படி ஒரு ஸ்பெஷல் பீஸ், ஸ்பெஷல் கேரக்டர் அவர். ஆனால் பரவாயில்ல, நமக்கு வந்து நமக்குன்னு கரெக்டாக கொண்டு வந்து அமைக்கிறாங்க பாருங்கள் பாஜகவில். அதுதான் நமக்கு ஹாப்பி. நான் கூட பதறிட்டேன், அண்ணாமலை போயிட்டாரு அப்படின்னு. ஓகே, இப்போ இதே மாதிரி என்ன சொன்னார் உங்களுக்கு இன்னொரு ஞாபகம் இருக்குதா? பெரியார் சிலையெல்லாம் உடைக்கணும்னார் தமிழ்நாட்டில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரியார் சிலையெல்லாம் உடைக்க வேண்டும். லெனின் சிலையை உடைச்ச உடனே இவங்க சொன்னாங்க பெரியார் சிலையெல்லாம் உடைக்க வேண்டும் அப்படின்னு ட்விட்டரில், அவருடைய ட்விட்டரில் போட்டார். தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு. உடனே டெல்லியிலேருந்து கூப்பிட்டு விட்டாங்க, இங்கே வா, தேவையில்லாமல் எதுக்கு போய் பெரியார் வம்புகளுக்குற, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு டெல்லியில் சத்தம் போட்ட உடனே டக்குன்னு அடிச்சார் ஒரு அந்தர் பல்ட்டி. அந்த பதிவே நான் போடலைன்ட்டார். சார் உங்கள் அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இருந்துச்சு சார் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்போ தான் ஒரு ஆகச்சிறந்த ஐன்ஸ்டீன் தோத்தான் அப்படி ஒரு கண்டுபிடிச்சு சொன்னார். அது நான் போடலை, என் அட்மின் போட்டாருன்னார். இது பதிவு நான் போடலை, என்னோட அட்மின் போட்ட பதிவு அப்படின்னு ஒன்று. என்னடா இது, இந்த ஆள் இப்படி கிளம்பிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஏதோ கேட்டாங்க, நான் போட்டேன்னப்போ பத்திரிகையாளர் கேட்டார், சார் நீங்கள் சும்மா சொல்லாதீங்க சார், இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க, அப்புறமா மாட்டிக்கிட்டா என் அட்மின் போட்டதும்பீங்க, உண்மையை சொல்லுங்கள், இந்த பதிவு இப்போ நீங்கள் போட்டிங்களா உங்கள் அட்மின் போட்டாரான்னு கேட்டோன்னு டென்ஷன் ஆகிட்டார். என்ன நீ கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு. இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாப்புல. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சுற்றி வளைச்சிட்டிங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாப்புல. இப்போ உங்களுக்கு தோணும், சார் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு வந்து ஹெச் ராஜாவுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் அவர் கடுமையாக விமர்சிப்பார். அதனால் அவர் சொல்லியிருப்பார்.
பெரியாரை ஹெச் ராஜாவுக்கு பிடிக்காது. அதனால அவர் சொல்லியிருப்பார். அது அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி அல்லது அவருடைய கொள்கை அப்படி. ஹிந்துக்களின் பாதுகாவலர் தானே அவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஹிந்துக்களையும் அவர் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கார். ஹிந்துக்களை அவர் பேசுன மாதிரி யாரும் கேவலமாக பேசுனது கிடையாது. ஹிந்துக்கள்லாம் யார் சார் அப்படின்னா, ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு ஆற்றுக்கு போயிருந்தேன், அந்த ஆற்றுல குழந்தைகிட்ட அந்த மாமி சொல்கிறாங்க, குழந்தை மாமாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னு சொல்லிட்டாங்க. நான் பதறிட்டேன். மாமி தீர்த்தம் கொடுங்கோ ஜலம் கொடுங்கோன்னு சொல்லப்படாதா, தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த மாமி சொன்னாங்க, நான் பஸ்ஸில் போயிட்டு வந்து இந்த வேலைக்கெல்லாம் போகிறேன்னா இந்த பாலா போன சனியை, எது தமிழ், இந்த சனியை என் வாயில் ஒட்டின்னு கொடுத்து அப்படின்னு அந்த மாமி சொன்னாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் தமிழ்நாடு பிராமணர் சங்க தலைவர். அந்த மாதிரி ஹிந்துக்களை எதிர்த்து இவர் எதுவும் பேசினதில்லை இதுவரைக்கும். அந்த ஹிந்துக்களை எதிர்த்து பேச மாட்டார். அப்போ எந்த ஹிந்துக்களை எதிர்த்து பேசுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சூத்திரர்கள் என்று சிலரை சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா? ஆமாம், அவங்க பாஷையில் சூத்திரர்கள்னு அவங்க சொல்லி வச்சுருக்கிற ஹிந்துக்களை எதிர்த்து கடுமையாக பேசியிருக்கிறார். நிறைய பேர் பேசியிருக்கார். அப்படி அவர் ஹிந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், அறநிலையத்துறையில் ஹிந்துக்கள் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். இந்து சமய அறநிலையத்துறையில் ஹிந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கடுமையாக கண்ணாபண்ணான்னு பேசினார். அதிகாரிகளினுடைய வீட்டு பெண்களை கொச்சைப்படுத்தினார். அதிகாரிகளுடைய வீட்டில் உள்ள பெண்கள், அவங்க யாரு? ஹிந்துக்கள். என்ன கொச்சப்படுத்தினார்னு கூட என்னால் இங்கே சொல்ல முடியாது. அது சொல்கிறது நாகரிகம் இல்லை, கண்ணியம் இல்லை, நான் சொல்ல விரும்பலை. ரொம்ப கண்ணிய குறைவாக ரொம்ப கேவலமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். நான் சொல்ல விரும்பலை. அறநிலையத்துறை அதிகாரிகள் சங்கம் சார்பாக காவல்துறையிட்ட புகார் கொடுக்க பிடிச்சி, இந்த ஆளை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லி. அப்போ ஹிந்துக்களுக்கு எதிராகவும் அவர் என்ன செய்வார்? பேசுவார். சரியா சார்? என்ன சார் இவ்வளோ பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க? இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு ஒருத்தர். ஆமாங்க, இவ்வளோ மோசமாக தாங்க பேசுகிறார். நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், கவிஞர், நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் குறித்து மிக கேவலமாக ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனத்தை, அது பொலிட்டிக்கல் விமர்சனம் கிடையாது, அரசியல் விமர்சனம் கிடையாது, அவருக்கு பெண்கள்னாலே அப்படி தான் வைப்பார், கண்ணிய குறைவாக ஒரு விமர்சனத்தை வச்சார். சார் இவ்வளவு கேவலமாக ஒருத்தர் விமர்சிக்கிறாரு சார். இந்த நீதிபதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவரை பிடிச்சி உள்ளே போடக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். கோர்ட் என்ன சார் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவர் கோர்ட்டே என்ன சொன்னார்? கோர்த்தாவது, அவர் சொன்னார் கோர்த்தாவது அப்படின்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஆமாம், அது நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. அவர் சொன்ன வார்த்தை. சார் என்ன சார் சொல்கிறீங்க? கோர்த்தாவது அப்படி சொன்னாரா சார்? ஆமாங்க. அப்புறம் எப்படி சார் கோர்ட் அவரை சும்மா விட்டுச்சு? அது போய் மெதுவாக சாரி ஒன்றும் மனசில் வச்சுக்காங்க. இந்த படத்தில் இவர் கேட்பார்ல, மனசில் வச்சுக்காத அப்படிங்கிற, இந்த மகாராஜா படத்தில் விட்டுரு அப்படிங்கிற, அந்த மாதிரி சாரி மனசில் வச்சுக்காத மன்னிச்சிரு அப்படின்ன உடனே கோர்ட்டு சாரின்னு மன்னிச்சு விட்டாங்க. போய் மன்னிப்பு கேட்டார், விட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ கோர்ட்டை அப்படி பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்களா சார்னா? அப்படி விட மாட்டாங்க. பொதுவாக ஹெச் ராஜா விட்டுருக்காங்க அப்படி வச்சுப்பேன். நீங்கள் அதுக்காக நீங்கள் நம்பி யாரும் பேசுகிறாங்க, நீங்களும் மற்றவங்களோ பேசினா விடுவாங்களான்னு தெரியல. ஹெச் ராஜா விட்டுட்டாங்க மன்னிப்பு கேட்டதுனால. ரைட், ஓகே, இருக்கட்டும். அதில் அவர் கோர்ட்டையும் பேசியிருக்கார், அதுக்கு சொல்கிறேன். அப்போ வஞ்சகம் இல்லாமல் எல்லாரையும் பேசியிருக்காரு. கனிமொழி அவர்களை பேசியிருக்கிறார், வைரமுத்துவை பேசியிருக்கிறார், விஜயை பேசியிருக்கிறார், பெரியாரை பேசியிருக்கிறார், மற்ற மத கடவுள்களை பேசியிருக்கிறார், நபிகள் நாயகத்தை பற்றி பேசியிருக்கிறாரு, எல்லாரையும் பற்றி பேசிப்பார். கிறிஸ்தவர்களை பற்றி பேசியிருக்கிறாரு, இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அதிகாரிகளை பற்றி பேசியிருக்கிறாரு, அவங்க குடும்பத்து பெண்களை பற்றி பேசியிருக்காரு, மாண்பமை நீதிமன்றத்தை பற்றி கண்ணியக்குறைவாக பேசியிருக்கிறாரு, எல்லாரை பற்றியும் பேசியிருக்கிறார். ரைட். இப்போ உங்களுக்கு தோணும், சார் என்ன சார் இவ்வளவு கேவலமாக ஒருத்தர் பேசியிருக்கிறாருங்கிறீங்க, இவரை கொண்டு வந்து தலைவர் பொறுப்பில் போட்டிருக்காங்க, மாநில ஒருங்கிணைப்பாளரா அப்படின்னா அதனால தான் போட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பாஜகவில் தலைவராக இருப்பதற்கு என்ன தகுதி வேண்டுங்கிறது யாருக்கு தெரியுது? பாஜகவுக்கு தெரிஞ்சிருக்கு. பாஜக தலைவராக இருக்குன்னா இப்படிலாம் பேசணும். நீங்கள் நாகரிகமாக கண்ணியமாக பேசுகிறவங்களெல்லாம் வச்சுட்டா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது இல்லையா? இப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மாநில தலைவராக வரணுமா? என்ன தகுதியில் வேணும்? சொன்னதை
இல்லைங்கணும், இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லணும், பெண்களை ஆபாசமாக பேசணும், கோர்ட்டை மதிக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் நீங்கள் இதை கேட்கலாம், இதா சார் ஒரு தகுதி, இதை விட வேறு ஏதாவது தகுதி என்ன சார், வேறு எதுவும் தகுதி வேண்டாமா? இதை விட அவருக்கு ஒரு தகுதி இருக்குது. பாஜகவுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக ஹெச் ராஜா இப்போ ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். அண்ணாமலை வெளிநாடு லண்டன் போயிருக்கிறார். லண்டன் எதுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லலை என் கருத்து இல்லை, அவருடைய வலதுகரம் இடதுகரமாக எல்லாம் சொல்லப்பட்ட அவரோடு இருந்த அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட திருச்சி சூர்யா பாஜகவினுடைய ஒரு முன்னணி தலகர்த்தராக அண்ணாமலைக்கு கூட இருந்தவர். அவர் இப்போ பாஜகலேருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். அவர் சொல்கிறாரு, இவர் கொள்ளையடித்த பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்கிறதுக்கு லண்டன் போயிருக்கிறாருன்னு. நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். அதனால் லண்டன் போயிருக்கிறார், ஏதோ ஒன்றுத்துக்கு வச்சுக்கிடுவோம். இப்போ அவர் லண்டன் போயிருக்கிறாரு, அதனால இங்கே இவர் தலைவர். சார் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கான்னா, இன்னொரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் இருக்குது ஹெச் ராஜாவுக்கு. நீதிமன்றம் சமீபத்தில் சொல்லிச்சு, இவரை பிடிச்சிட்டு போய் யாரை ஹெச் ராஜாவை பார்த்து சொன்னாங்க, இவரை பிடிச்சிட்டு போய், இதுவும் என் கருத்து இல்லை, மாண்புமிகு நீதிமன்றத்துடைய கருத்து, இவரை கூட்டிட்டு போய் மனநல பரிசோதனை செய்து வாருங்கள் அப்படின்னு. மென்டலி இவர் ஸ்டேபிளாக இருக்கிறாரா, மனநலனை பரிசோதியுங்கள், பரிசோதிச்சு ரிப்போர்ட் கொடுங்க. அவர் வந்து மனநிலை சரியாக தான் இருக்காரா, அல்லது மனநிலை பிறழ்வு கொண்டவரா, மனநலம் குன்றியவரா, மனநிலை சரியாக இருக்குதா யாருக்கு, ஹெச் ராஜாவுக்கு அப்படின்னு போய் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. யார் சொன்னது? யார்? நீதிமன்றம். மனநிலை பரிசோதனை செய்து அந்த மனநிலை பரிசோதனையை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்ய சொன்னாங்க. இது ஒரு கூடுதல் தகுதியா இல்லையா தமிழ்நாடு பாஜகவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருப்பதற்கு? மனநிலை சீராக இருக்குதா இல்லையான்னு சந்தேகம் எழக்கூடிய அளவில் இருக்கணும். நீங்கள் சந்தேகமே இல்லைங்க, அவர் வந்து நல்ல மனிதருங்க, கெட்டிக்காருங்க அப்படின்னா உங்களால் தலைவராக முடியாது. கொஞ்சம் டவுட்டு தாங்க அப்படின்னா நீங்கள் ஒருங்கிணைப்பாளராகலாம். கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஒருவேளை அதை விட பெரிய பதவி கொடுப்பாங்கன்னு என்னமோ தெரில. அப்படி ஆட்களை கொண்டு வந்து உட்காந்து வச்சுருக்கிறாங்க. பட் நமக்கு என்ன இருக்குது? ஆமாம், இனிதான் இருக்குது கண்டென்ட். இப்போ தான் தலைமை மயக்க பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல, ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சிருக்காப்புல. விமான நிலையத்தில் நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போனதை முதல்ல பிரேக் பண்ணிட்டாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இன்னது கோவை விமான நிலையத்தில் தான் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாமலை வர்றதுக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே அண்ணாமலைக்கு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அண்ணாமலைக்கு ஒரு பாடம் புகட்டுவார். என்ன தெரியுமா? முந்தா நாள் கட்சிக்கு வந்த பையன் நீ ஹெச் ராஜாவே முந்தலான்னு பார்க்குறியா, ஓவர்டேக் பண்ணலான்னு பார்க்குறியா, நீ ட்ரோல் மெட்டீரியல் ஆகலான்னு பார்க்குறியா? ஹெச் ராஜா அப்படி நினச்சி என்ன செய்வார்? அண்ணாமலைக்கு பாடம் புகட்டக்கூடிய விதத்தில் எல்லா கூத்துக்களையும் செய்வார். ஸோ நாம் இப்போதைக்கு அண்ணாமலையை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், ஹெச் ராஜாவை அட்மிட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ரேஷன் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தடுத்த நாட்களில் ஆப்ரேஷன் இன்னும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கலாம் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.